எங்கள் வீட்டுக்கிட்ட வாரத்துக்கு ஒரு தடவை இல்லைனா 10 நாளைக்கு ஒரு தடவை ஒருத்தர் வண்டியில் காய்கறியெல்லாம் எடுத்துகிட்டு வருவார். இவர்கிட்ட காய்கறி வந்து நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிற மாதிரி விலை ரொம்ப குறைவாக கிடைக்கும். எங்கள் வீட்டுக்கிட்ட எல்லோரும் நாங்கள் அவர்கிட்ட வாங்குவோம். அதே மாதிரி தான் இன்றைக்கும் வாங்கினோம். நான் எதையோ தேடிட்டுருக்கேன் பாருங்கள். என்ன தேடிட்டுருக்கேன்னா வெள்ளரிக்காய் வாங்கி வண்டியிலே விட்டுட்டேன். அதை தான் நான் வீட்டில் இருக்குமோன்னு தேடிட்டுருக்கேன். அப்புறமா தான் தெரிஞ்சுது நான் வண்டியிலே அதை விட்டுட்டேன்னு. அடுத்த தடவை வரும்போது சொன்னால் கொடுத்துருவார். நான் இந்த காய்கறியெல்லாம் அவர்கிட்ட 300 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். 1 கிலோ குடமிளகா வாங்கினேன். 1 கிலோ குடமிளகா 30 ரூபாய்க்கு தான் கொடுத்தாங்க. எனக்கு 8 குடமிளகா வந்தது அதில். அதே மாதிரி இந்த மாங்காவும் பாருங்கள். மாங்காவும் 30 ரூபாய்க்கு தான் அவர்கிட்ட வாங்கியிருக்கேன். 3 மாங்காவும் நல்ல பெரிய பெரிய மாங்காய். இந்த முருங்கைக்காய் 20 ரூபாய்க்கு கொடுத்தாரு. 20 ரூபாய்க்கு 6 முருங்கைக்காய் கொடுத்துருக்காங்க. முருங்கைக்காவும் நல்ல பெரிய பெரிய முருங்கைக்காய், நல்லா ஃப்ரெஷ்ஷாக வரும். எல்லா காய்கறியுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஏன்னா இவங்க அன்னன்னைக்கு எடுத்துகிட்டு வரவங்கல்ல, அதனால் ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது. மாங்காய் ஒன்றும் என்னோடய கை சைஸ்க்கு என் கையே அடங்கலை, அவ்வளோ பெரிய மாங்காய் இது. 3 மாங்காய் கொடுத்தாங்க. 30 ரூபாய்க்கு உண்மையாகவே தாராளமாக வாங்கலாம். ஏன்னா இப்போ தான் சீசன் வரப்போகுது இல்லையா. இவ்வளோ வந்து 30 ரூபாய்க்கு வந்து கிடைக்காது. மார்க்கெட் போனாலே 30 ரூபாய்க்கு கிடைக்காது. ஆனால் இவர் எனக்கு 30 ரூபாய்க்கே கொடுத்தாரு. அதே மாதிரி மார்க்கெட்டில் எனக்கு 4 கிலோ வெங்காயம் 100 ரூபாய்க்கு தான் கொடுப்பாங்க. இவர்கிட்டயும் 4 கிலோ வெங்காயம் 100 ரூபாய்க்கு தான் எனக்கு கொடுத்தாங்க. கத்திரிக்காய் 30 ரூபாய்க்கு வாங்கினேன். 1 கிலோ கத்திரிக்காய் 30 ரூபாய். இது மார்க்கெட்லேயும் அதே விலை தான். தக்காளியும் அதே மாதிரி மார்க்கெட்டில் 3 கிலோ வந்து 50 ரூபாய்க்கு கிடைக்கும். இவர்கிட்டயும் 3 கிலோ 50 ரூபாய்க்கு தான் கிடைச்சிது. இதில் என்னென்னா நமக்கு அந்த போகிற வேலை வந்து மிச்சமாகும். மொத்தம் 290 ரூபாய் ஆச்சு. பேலன்ஸ் ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கி 300 ஆக்கிடலான்னு தேடி கடைசியில் இந்த ஒரே ஒரு பீட்ரூட் எடுத்துக்கிட்டேன். இதை வாங்கும்போது தான் வெள்ளரிக்காயை நான் மிஸ் பண்ணிட்டேன். உங்கள் வீட்டுக்கிட்டே இதே மாதிரி காய்கறி வண்டி வருமா? வந்தால் விலை வந்து இதே மாதிரி தான் இருக்குமா, இல்லைன்னா அதிகமாக இருக்குமா, குறைவாக இருக்குமா சொல்லுங்கள்.